Good morning, students. Today in your English class, we are going to see lesson number 5, poem The Secret of the Machines, written by Rudyard Kipling. The Secret of the Machines. இந்த போயம்ல வந்து ஆத்தர் எதை பத்தி எழுதியிருக்காருன்னா மெஷின்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு மெஷினை வந்து எப்படி உருவாக்குறாங்க, அண்ட் அந்த மெஷின் என்ன வேலையெல்லாம் செய்யும், அண்ட் தென் அந்த மெஷின் வந்து யாரோட இமேஜினேஷன்னால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, அதாவது ஹியூமன்னால தான் ஒரு மெஷினை வந்து உருவாக்க முடியும். ஸோ மெஷின்ஸ் வந்து தோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஒர்க் பெட்டர் தென் ஹியூமன்ஸ், they are none other than the production of human brain. So மனுஷனோட பிரெயினோட ப்ரொடக்ஷன் தான் வந்து ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த போயம்ல வந்து ஆத்தர் எழுதியிருக்காரு. The poem deals with the problem of modern technology and automation. So இன்னைக்கு மாடர்ன் டேஸில் வந்து நம்ம எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும் and we are dependent on more and more machines. ஸோ அதை பற்றி இந்த போயமில் எழுதியிருக்காரு. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. So machines வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க and machine வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. Afterwards, the machines explain how they can serve humanity. So after production of a machine, அந்த மெஷின்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு என்ன மாதிரியான யூசர்ஸ், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஆத்தர் எழுதியிருக்காரு. The poem ends with a statement that machines, although capable of great deeds, are still nothing more than creations of the human brain. So machines வந்து ரொம்பவே வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒர்க்லாம் செஞ்சாலும் மெஷின்ஸ் வந்து ஹியூமன் பிரெயினோட கிரியேஷன் தானே தவிர தானாக உருவானது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த போயமை எண்ட் பண்ணுறாரு. So now let's get into the poem. See the first stanza. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. ஸோ மெஷின்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த ஓர், அதாவது வந்து எந்த மெட்டீரியலால் அந்த மெஷின் வந்து உருவாக்கப்படுது, அயனால் உருவாக்கப்படுதுன்னா அந்த அயன் ஓர் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த அயன் ஓர் எப்படி கிடைக்கும், அந்த மெட்டலோட அந்த ஓர் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது வந்து மைன்லேருந்து தான் கிடைக்கும். மைன்னா சுரங்கம். ஸோ சுரங்கத்துலேருந்து தான் அந்த மெட்டல்ஸை வந்து நம்ம தோண்டி எடுக்கிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. வி வேர் டேக்கன்னா அந்த மெஷின்ஸ் வந்து இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஆத்தர் வந்து இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மெஷின் வந்து என்ன சொல்லுதுன்னா வி வேர் டேக்கன், நாங்கள் வந்து ஓர் பெட்லேருந்தும் மைன்லேருந்தும் எங்களை வந்து எடுத்தாங்க. வி வேர் மெல்டட் இன் த ஃபர்னேஸ் அண்ட் த பிட், ஓரை வந்து மைன்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஃபர்னேஸில் போட்டு மெல்ட் பண்ணுவாங்க, பிட்டில் போட்டு மெல்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு எந்த ஃபார்மில் வேணுமோ அந்த ஃபார்மில் வந்து அதை மோல்ட் பண்ணுறதுக்காக. வி வேர் காஸ்ட் அண்ட் ராட் அண்ட் ஹேமர் டு டிசைன். ஸோ ஒன்ஸ் அந்த ஓரை வந்து அந்த மெட்டல் ஓரை வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து அந்த அந்த மெட்டலை வந்து காஸ்ட் பண்ணலாம், ராட் பண்ணலாம், ஹேமர்ட் பண்ணலாம். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி செய்யறது. ராட் அப்படின்றது வேணும்னா நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரென்த்தில் வேணுமோ அப்படி பண்ணுறது. ஹேமர்ட் அப்படின்றது எல்லாம் பண்ணி சுத்தியல் வச்சு தட்டி அதை வந்து டிசைன் பண்ணுறது. We were cut and filed and tooled and gauged to fit. ஸோ ஒன்ஸ் மெல்ட் பண்ணி காஸ்ட் பண்ணி மோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல கட் பண்ணி எந்த இடத்துல ஃபைல் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு நைஃப் மாதிரி ஒரு டூலை வச்சு எந்த இடத்துலலாம் வந்து செதுக்கணுமோ அந்த இடத்த ஃபைல் பண்ணுறது. அண்ட் டூல்டு, ஸோ எங்கெங்கெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணி எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், எதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி அழகாக ஃபிட் பண்ணி ஒரு மெஷினை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து மெஷினை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஆத்தர் சொல்லியிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸா. Some water, coal and oil is all we ask, and 1,000th of an inch to give us play. And now if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day.
ஸோ மெஷின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அந்த மெட்டல் எடுத்து அதை காஸ்ட் பண்ணி ராட் பண்ணி மோல்ட் பண்ணி ஒரு மெஷினை வந்து உருவாக்கியாச்சு. இப்போ இந்த மெஷின் வந்து வேலை செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா? அதாவது அந்த மெஷின் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்களோ அந்த வேலையை அந்த மெஷின் செய்யணும். அந்த வேலையை அந்த மெஷின் செய்யறதுக்கு அதுக்கு தேவையானது வாட்டர், கோல் அண்ட் ஆயில். முதல்லலாம் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி மெஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் தான் மெஷினை வந்து ஒர்க் பண்ண செய்வாங்க. ஸோ அதுக்கு தேவை வாட்டர், கோல் அண்ட் ஆயில். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்போம். அதான் and 1,000th of an inch to give us play. ஸோ நாங்கள் வந்து வேலை செய்ய அந்த மெஷின்ஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னா எங்களுக்கு தேவையானது வாட்டர், கோல் அண்ட் ஆயில் மட்டும்தான். அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த டாஸ்க் நாங்கள் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து 24 hours வந்து ஒர்க் பண்ணுவோம். We will serve you 4 and 20 hours. 20 hours plus 4 hours. So 24 hours a day வந்து நாங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது தான் செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா, we can pull and haul and push and lift and drive. So மெஷின்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் ஸ்டான்ஸா. So we can pull and haul and push and lift and drive. ஸோ இழுக்கிறது, தள்ளுறது, புஷ் பண்ணுறது, தூக்குறது, டிரைவ் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாமே நாங்கள் செய்வோம். We can print and plow and weave and heat and light. ஸோ பிரிண்ட் பண்ணலாம், ப்ளோனா உழுதுறது, நிலத்தை உழுற வேலை, வீவ் க்ளோத்தை வந்து நெய்வாங்க இல்லையா, அந்த நெய்கிற வேலை, ஹீட் அண்ட் லைட், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், லைட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேலைகள் எல்லாமே வந்து மெஷின் செய்யும். We can run and race and swim and fly and dive. ஸோ நாங்கள் வந்து மெஷின்ஸ் என்னென்னலாம் செய்யும், ஒரு வண்டியை ஓட வைக்கும், ரேஸ் பண்ண வைக்கும், ஸ்விம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் மெஷின்ஸை, பறக்க வைக்கலாம் ஒரு விஷயத்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணி, அண்ட் தென் டைவ் குதிக்க வைக்கலாம். இது எல்லாமே வந்து மெஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். We can see and hear and count and read and write. ஸோ இதெல்லாமே வந்து மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா வேலைகளையும் வந்து மெஷின்ஸ் வந்து செய்யும். இந்த தேர்ட் ஸ்டான்ஸால இவங்க கொடுத்துருக்குற எல்லாமே மெஷின் செய்யக்கூடிய வேலைகள் அதுதான். ஆர் மெஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் ஸ்டான்ஸால ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஃபோர்த் ஸ்டான்ஸா, but remember, please, the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. So fourth stanzaல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. எது ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னா, மெஷின்ஸோட வேலையே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொய்யும் வந்து மெஷின்ஸ் வந்து சொல்லாது, உள்ளதை உள்ளபடியே செய்யும். அதுதான் மெஷினோட வேலை. அதே மாதிரி மெஷின் வந்து யாருக்காகவும் யார் மேலேயும் அன்பு காமிக்காது, யாருக்காகவும் பாவப்படாது, யாரையும் மன்னிக்காது. மெஷின்ஸை வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணி பை மிஸ்டேக், பை ஸ்லிப்பிங், இஃப் யூ ஹேண்டில் த மெஷின்ஸ் பை மிஸ்டேக் தென் யூ டை. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து வெறும் மெஷின்ஸ் தான், எங்களுக்கு வந்து கொடுத்த வேலையை தான் நாங்கள் செய்வோம். அதையும் தாண்டி நாங்கள் பொய் சொல்கிறதோ இல்லை அடுத்தவங்க மேலே அன்பு காமிக்கிறதோ பாவப்படுறதோ மன்னிக்கிறதோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் இறந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லி மெஷின் சொல்கிற விதமாக ஆத்தர் எழுதியிருக்காரு. ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மெஷின்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக், அந்த மெஷின்ஸ் வந்து ரன் ஆகும் போது வரக்கூடிய அந்த ஸ்மோக் எல்லாம் வந்து சொர்க்கம், அதாவது ஹெவன்ஸ், அதாவது ஸ்கையை வந்து நம்ம கண்லேருந்து மறைச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே வேனிஷ், மறைஞ்சு போயிடும். ஸ்டார்ஸ் வந்து திருப்பியும் வந்து ஷைன் ஆக ஆரம்பிக்கும். எங்க இந்த மெஷின்ஸ் ஓட பவர், வெயிட் அண்ட் சைஸ் இது எல்லாமே வந்து பெரிய விஷயம்தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஹியூமன் பிரெயினோட சில்ட்ரன் தானே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மெஷின்ஸ் சொல்கிறாங்க.
ஸோ எங்க கிட்ட இருந்து வர ஸ்மோக் எல்லாம் வந்து சொர்க்கத்தை கண்ணிலேருந்து மறைச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே வந்து மறைஞ்சு போய் ஸ்டார்ஸ் எல்லாமே திருப்பியுமே வந்து ஷைன் ஆகும். எங்களோட பவர், சைஸ் அண்ட் வெயிட் இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஹியூமன் பிரெயினோட சில்ட்ரன் தான், மற்றபடி நாங்கள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மெஷின்ஸ் சொல்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து இந்த போயமை எழுதியிருக்காரு. So just 5 stanzas, very easy poem and it's a memorator poem. So கண்டிப்பா இந்த poem வந்து நீங்க memorize பண்ணணும். So once again நான் read பண்ணி காமிக்கிறேன், just follow பண்ணிக்கோங்க. We were taken from the ore bed and the mine, we were melted in the furnace and the pit, we were cast and wrought and hammered to design, we were cut and filed and tooled and gauged to fit. Some water, coal and oil is all we ask, and 1/1000th of an inch to give us play. And now if you will set us to our task, we will serve you 24 hours a day. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. But remember please, the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. Written by Rudyard Kipling. Now see about the poet. Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay, India. He was educated in London but returned to India in 1882. A decade later, Kipling married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont, where he wrote the Jungle Book, among a host of other works that made him hugely successful. Kipling was the recipient of the 1907 Nobel Prize in Literature. He died in 1936. So Rudyard Kipling வந்து he is a very very famous Indian author but settled in England. Jungle Book அப்படின்னு சொல்ற அந்த புக், அந்த சில்ட்ரன் ஸ்டோரி புக் எழுதினவர் வந்து இவர் தான். ஸோ அதனால இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த போயட். Now you have to read the glossary completely because glossary-லேருந்து நம்ம நிறைய synonyms, antonyms expect பண்ணலாம் examsல. So read the glossary completely and then answer the following questions briefly. இதுவும் take help of a guide and read all these questions. Now let's see some poetic devices. அதாவது poetic devices அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு போயமை வந்து அழகா காமிக்கிறதுக்காக, படிக்கும் போது போயம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டிவைசஸ் வந்து poets யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து poetic devices அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த poetic devices என்னென்னலாம் இருக்குன்னா நிறைய இருக்கு. அதுல வந்து few examples நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து rhythm and rhyme. rhythm and rhymeல வந்து rhyme scheme அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ ஒவ்வொரு லைன்லயும் வந்து எப்படி வந்து இந்த எந்த வேர்ட்ல வந்து முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிவ் அப்படின்னு முடியுது. ஸோ அதை வந்து நம்ம ஏன்னு சொல்லி நேம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல முடிகிற அந்த வேர்ட் வந்து live அப்படின்ற அந்த வேர்டுக்கு ரைமிங்கா முடிஞ்சதுன்னா அதையும் ஏன்னு நேம் பண்ணணும். பட் இங்க வந்து live, இங்க வந்து lie. ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் நாட் ரைமிங். ஸோ live is different, lie is different. ஸோ live is A, lie is B. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் போது A, B அப்படின்னு சொல்லி நேம் பண்ணோம். ஒரே மாதிரி சவுண்ட்ல இருந்ததுன்னா ஏன்னு நேம் பண்ணோம். இங்க டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால AB நேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ லிவ் அண்ட் ஃபர்கிவ் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அதனால அந்த ஏவை இந்த ஃபர்கிவ்க்கும் நம்ம நேம் பண்றோம். நெக்ஸ்ட் லை அண்ட் டை ஆர் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ சின்ஸ் லை இஸ் பி, டை இஸ் ஆல்சோ பி. ஸோ இந்த ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி. அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். ரைம் ஸ்கீம்க்கு வந்து நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது
வேர்ட்ஸ் வந்து ரைமிங் வேர்ட்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரைமிங் வேர்ட்ஸா இருந்ததுன்னா ஒரே மாதிரி நேம் பண்ணோம். ஏஏ பிபி அப்படின்னு நேம் பண்ணோம். ரைமிங் வேர்ட்ஸா இல்லை அப்படின்னா ஏபி சிடி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம நேம் பண்ணோம். அவ்வளவுதான். அப்படி போட்டா ரைம் ஸ்கீம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் poetic டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து இமேஜரி. இமேஜரி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு போயமை படிக்கும்போது நம்ம அந்த பிக்சர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்ம இமேஜின் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து இமேஜரி. எக்ஸாம்பிள் பாருங்க, the descriptions create a picture in the reader's mind. அதாவது நம்ம ஒரு போயமை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிக்சர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து இமேஜின் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து இமேஜரி. we can see and hear and count and read and write. So இது வந்து நம்ம படிக்கும் போது நம்ம வந்து என்ன இமேஜின் பண்றோம், மெஷின்ஸ் எந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யும், see hear count. ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறது என்னென்ன மெஷின்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து இமேஜரி. ஸோ ஒரு போயமை படிக்கும் போது ஒரு விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து இமேஜரி. நெக்ஸ்ட் இஸ் பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு ஐடியாக்கோ இல்லை ஒரு அனிமல், அதாவது ஒரு திங், ஒரு ஐடியா, ஒரு அனிமல், இது எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை வச்சு போயம்ல எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து பர்சனிஃபிகேஷன். அதாவது ஒரு பொருள், திங், ஐடியா அண்ட் அனிமல். அனிமல் அப்படிங்கிறது மிருகம், எந்த மிருகமா வேணா இருக்கலாம், பேர்டு, இன்செக்ட், அனிமல், எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த 3 விஷயமும் வந்து போயம்ல வரும். ஆனா அந்த 3 விஷயங்களுக்கும் வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது மனிதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அந்த போயம்ல எழுதியிருந்தாங்கன்னா தென் இட் இஸ் கால்ட் பர்சனிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பாருங்க, we can pull and haul and push and lift and drive. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாமே மெஷின்ஸ் பண்ற மாதிரி இங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இதுல வந்து பர்சனிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதாவது ஒரு திங், மெஷின்றது ஒரு பொருள், அந்த பொருள் வந்து ஹியூமன் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் செய்யும் அப்படின்ற மாதிரி இந்த போயம்ல எழுதியிருக்கிறதுனால தென் இதுல வந்து பர்சனிஃபிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து மிகைப்படுத்தி எழுதுறது தான் வந்து ஹைப்பர்போல். ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி, எக்ஸாஜரேஷன்னா மிகைப்படுத்தி எழுதுறது, அப்படி எழுதியிருந்தாங்கன்னா அது ஹைப்பர்போல். எக்ஸாம்பிள், we are greater than the peoples and the kings. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் அண்ட் அரசர்கள் இவங்க எல்லாரை விட நாங்க பெரியவங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன், ரொம்பவே பெருசுபடுத்தி ஒரு விஷயத்தை எழுதும் போது அது வந்து ஹைப்பர்போல். நெக்ஸ்ட் வந்து அசனன்ஸ். அசனன்ஸ்ல வந்து என்னன்னா 2 or more vowel sounds வந்து ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா தென் இட் இஸ் அசனன்ஸ். அதாவது ஒரே லைன்ல, போயமோட ஒரே லைன்ல vowel sounds ஒன்னுக்கும் மேல ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா தென் இட் இஸ் அசனன்ஸ். vowels மட்டும் பார்க்க கூடாது, vowel soundsே ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அது அசனன்ஸ் தான். vowel sounds நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், AEIOU. இந்த சவுண்ட்ஸ் வந்து ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா தென் இட் இஸ் அசனன்ஸ். எக்ஸாம்பிள், all we ask. all vowel sound A, ask vowel sound A. ஸோ இது ரெண்டுமே வந்து vowel soundல ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அசனன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிமில். சிமில் அப்படின்றது நம்ம தமிழ்ல உவமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசுறது, அதாவது கம்பேர் பண்ணக்கூடிய விஷயத்த கம்பேர் பண்ணி பேசுறது சிமில். இது இன்னொன்று இருக்கு, மெட்டாஃபோர். மெட்டாஃபோர்ன்றது உருவகம், அதாவது ரெண்டு விஷயத்த கம்பேரே பண்ண முடியாது ஆனாலும் கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க போயம்ல, அது மெட்டாஃபோர். சிமில் அப்படின்றது கம்பேர் பண்ணக்கூடிய விஷயத்த கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க, அது வந்து சிமில். greater than the people of the kings. So greater than the people of the kings அப்படின்னா மக்களுடைய அரசர்களையும் தாண்டி பெருசா இருக்கிறது, அதுதான். ஸோ ரெண்டு விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி எழுதுறது வந்து சிமில். அட் த சேம் டைம் அந்த கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிமில்.
Next is connotation. Connotation அப்படின்றது என்னன்னா suggest beyond what it expresses. ஸோ எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதோ அதையும் தாண்டி வேற விஷயத்த வந்து சஜஸ்ட் பண்றது தான் connotation. எக்ஸாம்பிள் வந்து though our smoke may hide the heavens from our eyes. ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெஷின்ஸ் விடுற அந்த ஸ்மோக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மோக் வந்து உண்மையா பாத்தீங்கன்னா ஹெவன்ஸை வந்து மறைக்கிறதுல, அதாவது சொர்க்கத்தை நம்ம கண்ணுகிட்ட இருந்து மறைக்கிறது கிடையாது, ஸ்கையை தான் மறைக்குது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தையே மறைக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா அது எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெஷின்ஸ்ல இருந்து வர ஸ்மோக் வந்து ஸ்கையை வந்து மறைக்கும், வானத்தை வந்து மறைக்கும் அப்படின்றது தான் ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. பட் எழுதியிருக்கும் போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஹெவனையே வந்து மறைக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதோ அதையும் தாண்டி எழுதுறது வந்து connotation. நெக்ஸ்ட் வந்து alliteration. எப்படி அசனன்ஸ் வந்து வவல் சவுண்ட்ஸோட ரெப்பிட்டிஷனோ அதே மாதிரி alliteration அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸோட ரெப்பிட்டிஷன். ஸோ போயம்ல ஒரே லைன்ல உங்களுக்கு வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதாவது AEIOU இல்லாம, அந்த வவல்ஸ் இல்லாம மீதி இருக்கிற அந்த 21 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா அது வந்து alliteration. எக்ஸாம்பிள், we can print and plow and weave and heat and light. இது வந்து ஒரே லைன் தான். இந்த லைன்ல வந்து print and plow PP கான்சனன்ட்ஸ். ஸோ அந்த கான்சனன்ட்ஸ் ஒரே கான்சனன்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து alliteration. ஸோ பொய்டிக் டிவைசஸ் வந்து நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு வந்து இந்த போயம்ல வந்து ஒரு 8 பொய்டிக் டிவைசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியான பொய்டிக் டிவைசஸ் தான். ஸோ இதை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. ரைம் ஸ்கீம் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல வரும்போது கண்டிப்பா ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் இந்த போயம்ல வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பொய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஐதர் சிமில் இருக்கலாம், பர்சனிஃபிகேஷன் இருக்கலாம், அசனன்ஸ் இருக்கலாம், இமேஜரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொய்டிக் டிவைஸ் இருக்கலாம். ஸோ அது எதுன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி பொய்டிக் டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Write your favorite stanza from the poem and find the rhyme scheme. ஸோ உங்களுக்கு வந்து நான் ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டான்ஸா எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு லாஸ்ட்ல முடிகிற அந்த வேர்டை வந்து பார்த்து எப்படி ரைமிங்காக முடியுதா இல்லையான்னு பார்த்து AABBயா இல்லை ABABயா ABCDயா அப்படிங்கிற அந்த ரைம் ஸ்கீமை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். Next வந்து read the poem and find the lines for the following poetic devices on your own example. So alliterationக்கு poemல இருந்து அந்த லைனை வந்து எடுத்து எழுதணும். alliteration அப்படின்னா ஒரே லைன்ல கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வர்றது, ஒரே கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்தா அது alliteration. அது poemல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து எழுதணும். அதே மாதிரி அசனன்ஸ்னா வவல் சவுண்ட்ஸ் ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகி வருது, ஒரே வவல் சவுண்ட் ரிப்பீட் ஆகி வருது. ஸோ அது என்னன்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை ஒரு திங், ஐடியா ஆர் அனிமலுக்கு பொருத்தி சொல்றது பர்சனிஃபிகேஷன். அது போயம்ல எங்க இருக்குன்றத பார்த்து எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் சிமில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பேர் பண்ணக்கூடிய விஷயத்த கம்பேர் பண்ணி எழுதியிருந்தா அது சிமில். அது போயம்ல எந்த லைன்ல இருக்கு அப்படின்றத எடுத்து எழுதணும். இதெல்லாமே வந்து நீங்க ஓனா பண்ணணும். பிகாஸ் அப்பதான் வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த பொய்டிக் டிவைசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல் ஈஸி தான். நீங்க மொத்தமே 5 ஸ்டான்ஸா தான் இருக்கு போயம்ல. ஸோ படிச்சு பார்த்து எதுல ஃபிட் ஆகும், எந்த பொய்டிக் டிவைஸ்ல ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க எடுத்து எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll clarify your doubts and please memorize this poem because very important poem. You have to memorize this poem. If you have any doubts, comment me. I'll clarify your doubts and thank you for watching this video.